ஓகேங்க. லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம் அப்படின்னா வெப் எலமெண்ட்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான எலமெண்ட்ஸ். எதுக்காக லேபிள் அப்படின்றது வருது, இந்த ஆஸ்டிக் வந்து வேற கலர் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பேன் டேக் எதுக்காக யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இன்புட் டைப்பில் இத்தனை டைப் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். டெக்ஸ்ட்டு, இமெயில், நம்பர், பாஸ்வேர்டு, ஃபைலு இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். பட்டன் ஒன்று இருக்குது, சப்மிட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோ விஷயத்தில் இந்த டிவிஷன் அப்படின்ற ஒரு டேக் வந்து பார்த்துருக்கோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. லாஸ்ட் வீக்கு இதை நம்ம சும்மா ஒரு ஹை லெவலில் பண்ணோம். பட் ஆனால் டிவிஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம், நான் அதுக்கு பதிலாக பிரேக் டேகே யூஸ் பண்ணிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இண்டிவிஜுவல் ஷேர் பண்ணீங்க. ஓகே, குட். பட் என்ன விஷயம் அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பிரேக் டேகு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. பிரேக் டேக் யூஸ் பண்றீங்க. நமக்கு அதே மாதிரி தான் ஒன் பை ஒன்னா வந்துருச்சு. இதுவும் வந்துருச்சு, இந்த சைடும் வந்துருச்சு. எதுக்காக பிரேக் டேக் யூஸ் பண்ணாம டிவ் டேக் யூஸ் பண்ணணும் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்குமே காமனா ஏதாவது ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா நீங்க பிரேக் டேக்ல போயிட்டு டிசைன் எழுத முடியாது. பிரேக் டேக்ல டிசைன் எழுத முடியாது. எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து சும்மா ஒரு இதுவா பண்றேன். ஸ்டைல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஓகேவா, இது கிடையாது. இன்னைக்கு கிளாஸ் பேக்ரவுண்ட் கிரே அப்படின்னு கொடுக்குறேன். சோ bro sorry bro some noise வருது, please go on others on mute. புரியல இல்ல கொஞ்சம் நாய்ஸ் வருது எனக்கு. எங்க ஏன் சைடா? உங்க சைடுல காமனா மத்த எல்லாரும் மியூட் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க பேச ஸ்லோவா கேக்குது. இல்ல bro others வந்து மியூட்ல போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. ஓகேங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிவ்வுக்குள்ளார இந்த ரெண்டு எலமெண்ட் இருக்கிறதால டிவ் வந்து பேரண்ட் எலமெண்ட் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும். இது ரெண்டுமே சைல்டு எலமெண்டா இருக்கும். ஸோ நான் டிவ் கிட்ட போய் என்ன சொல்றேன்னா பேக்ரவுண்டு இது அப்படின்னு சொல்லி விட்டுறேன். அப்ப நமக்கு வந்து அந்த கலர் வந்துருச்சு. ஓகேவா. இப்போ நான் வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்றேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாவே நமக்கு வந்துடும். இதே பிஆர் டேகுக்கு உங்களால இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ண முடியாது. அதனால பெட்டர் ஆஃப் நீங்க பிஆர் டேக் யூஸ் பண்றதுக்கு பதிலாக டிவிஷன் டேக் யூஸ் பண்றது பெட்டர். ஒன்று. நெக்ஸ்ட் இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் பிளேஸ் ஹோல்டர் எதுக்காக அப்படின்னு பார்த்துருந்தோம். யூசர் டேட்டா கொடுக்கறதுக்கு முன்னாடி பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே அது போயிடும். ஓகேங்களா. அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் எலமெண்டா என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இன்னொரு டைப் இமெயில் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் தான் மொத்தம் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தான். ஐயா டெக்ஸ்ட்டும் இமெயிலும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இதுலேயும் நான் அதை தான் கொடுக்குறேன், இதுலேயும் நான் அதை தான் கொடுக்குறேன். எஸ், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே நீங்கள் போய் கொடுத்துட்டு டேட்டாவை கொடுத்துட்டு நீங்கள் மவுஸை இங்கே வச்சிங்க அப்படின்னா அது எதுவுமே சொல்லாது. இதுவே நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒன்று சொல்லும். டெக்ஸ்ட் தானே கொடுத்துருக்கோம். Please include an at in the email address. SDF is missing an at symbol அப்படின்னு வரும். இது எதுக்கு வரும் அப்படின்னா இந்த இமெயில் இன்புட் டைப்புக்கு மட்டும்தான் இந்த பிளேஸ் ஹோல்டர், இந்த டூல் இன்ஃபோ வந்து இது வந்து நார்மலா இன்ஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நீங்க இப்படி ஓவர் பண்ணாலே இந்த எலமெண்ட் வந்து இமெயிலே கிடையாது. நீங்க இதுல ஒரு 7 நாள் நீங்க நின்னாலும் எதுவும் வராது. ஓகேங்களா. எப்ப நீங்க இமெயில் டைப்னு ஆட் பண்றீங்களோ அப்ப அந்த விஷயம் வந்து நமக்கு சொல்லும் அட்டு சிம்பிள் இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன கேட்போம் அப்படின்னா நான் அந்த இடத்துல அட்டு கொடுக்காம தான் போவேன், எனக்கு அது அப்பயும் ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா ஒர்க் ஆயிடும். ஏன்னா இதனுடைய வேலை எலமெண்ட்டை கொடுக்கறது, தென் அதை கரெக்ட் பண்றதுக்கு சொல்றது. ஓகேவா. எலமெண்ட்டை கொடுக்கும், அதை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வேலிடேஷன் அப்படின்றதெல்லாம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது அவர் பார்த்துப்பாரு. ஓகேவா. ஜாவாஸ்கிரிப்ட் கிட்ட நீங்க இங்க இந்த மாதிரி இதை கண்ட மேனிக்கு அடிச்சிட்டுனா இமெயில கொடுத்துட்டுனா போக முடியாது. கண்டிப்பா அட்டு இருக்கணும், அட்டு ஃபாலோட் பை கேரக்டர்ஸ் இருக்கணும், ஒரு டாட் இருக்கணும், டாட் ஃபாலோட் பை 2 or 3 கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் வேலிட் இமெயிலா இருக்கணும் அப்படின்றத நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வாங்கிப்போம்.
ஓகேவா. HTML ஓட வேலை இது சொல்லும். நீங்க இன்னும் பெட்டரா வேணும்னா இந்த மாதிரி ஒரு டூல் இன்ஃபோவை காட்டும். ஓகேவா. இதுதான் டெக்ஸ்ட்டுக்கும் தென் இமெயிலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். முடிஞ்சா நெக்ஸ்ட் டைப் என்ன பார்க்க போறோம்னா நம்பர். இங்க என்ன, நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா வராது, எக்ஸப்ட் இந்த இ டேகை தவிர்த்து. இமே நீங்க ஒரு டைம் தான் டைப் பண்ண முடியும். ஈனா எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த ஒரு விஷயத்துக்காக. மற்றபடி இந்த இடத்துல நீங்க நம்பர் மட்டும்தான் டைப் பண்ற மாதிரி வரும். ஓகேவா. இந்த இடத்துல நம்ம பசங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஆனா என் நம்பர் இதுதானே, நான் எக்ஸ்ட்ரா நம்பர் கொடுத்தா வருது. ஏன்னா இதனுடைய வேலை என்னன்னா நம்பரை மட்டும் டைப் பண்றதுக்கு இதை அலோவ் பண்ணும். நீ என்ன வேணாலும் எலமெண்ட்டை எடுத்துட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா எனக்கு எக்ஸாக்டா 10 நம்பர் தானா வரணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா. இது மின் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்புட் டைப்லேயே இருக்கும். பட் ஆனால் அதை மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல தான் வேலிடேட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது உங்களுக்கு இதுக்கான விஷயம் கிளீனா தெரிஞ்சிடும். ஓகேவா. இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்புட் டைப்பு நம்பர் அப்படின்றது இந்த மாதிரி வரும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் நம்பருக்கு மட்டும்தான் வரும். இந்த இடத்துக்கும் வராது, இமெயில் டைப்புக்கும் வராது. ஓகேங்களா. நீங்க கிளிக் பண்ணா வரும். ஓகேவா. இதுதான் இன்புட் டைப்பு நம்பர். அடுத்தது பாஸ்வேர்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்புட் டைப். பாஸ்வேர்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஃபேஸ்புக் போவோம், ஆல்ரெடி இருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க நான் கொடுக்கும் போதே அது டாட்டா வரும். இங்க நீங்க போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன என்டர் பண்ண அப்படின்றது வரும். என்டர் பண்ணலன்னா இன்புட் டைப்பு பாஸ்வேர்டு இந்த விஷயத்த தான் யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ நம்மளும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நானும் டைப் பண்றேன், நமக்கு டாட்டா நான் என்ன என்டர் பண்றேன் அப்படின்றது தெரியுது. ஓகேவா. இதுதான் இன்புட் டைப் பாஸ்வேர்டு. ஓகேவா. இன்புட் டைப் டெக்ஸ்ட்ன்றது நேமும் வரும், நம்பரும் வரும், எல்லாமே வரும். இது இமெயில் தான் வரும். வரலன்னா ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் மட்டும் கொடுக்கும், டே அடுத்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோடா அப்படின்னு. நம்பர் அப்படின்றது ஸ்ட்ரிங்கை வந்து அலோவ் பண்ணாது, ஸ்பெஷல் கேரக்டர் அலோவ் பண்ணாது, நம்பர் மட்டும் அலோவ் பண்ணும். ஓகேங்களா. இதில் ஆட் ஆன் ஆப்ஷனா ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா. மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் டாட்டா தான் வரும். ஓகேவா. நம்ம இதில் நெக்ஸ்ட் கேள்வி அதை தான் கேட்பான். ஆனால் இங்கே பாரு, நான் இதை கிளிக் பண்ணா இது வருது, இதை கிளிக் பண்ணா இது, கிளிக் பண்ணா வருது வரல அப்படின்றது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டோட வேலை தான். ஓகேவா. இல்லை இந்த இதை பண்ணுமா, நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இது ரொம்ப இதுனா கிடையாது. இங்க நான் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு அடிக்கிறேன்னா இங்கேயும் நான் டெஸ்ட்னே அடிக்கிறேன். ஓகேவா. நான் இப்போ எனக்கு இதை கிளிக் பண்ணா என்னவா மாறினா எனக்கு இந்த டெஸ்ட் அப்படின்றது தெரியும் அப்படின்னா இன்புட் டைப் டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும். இது வந்து ஆஃப் த ரெக்கார்டா வச்சுக்கோங்க. இது இன்னைக்கான கிளாஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இப்ப சொன்னதுக்கான விஷயத்துக்கு.
வந்துச்சுங்களா? இந்த ஐகான் வர வைக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இதனுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னா, இந்த பாஸ்வேர்டுக்குன்னு ஒரு ஐடி வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஐடியை வச்சுக்கிட்டு இதனுடைய டைப் என்னன்னு செக் பண்ணுறேன். இதனுடைய டைப் டிஃபால்ட்டாக என்ன டைப்பாக இருக்குது? பாஸ்வேர்டு. ஓகேங்களா? டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்டாக இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டாக மாற்று, பாஸ்வேர்டாக இருந்துச்சுன்னா டெக்ஸ்டாக மாற்று. அவ்வளோதான். இவனுங்களும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் எல்லா சைட்டும் அப்படி தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. பெரிய விஷயமா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய டைப் இப்போ இனிஷியலாக என்னவா இருக்குது? பாஸ்வேர்டாக இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணும்போது பாஸ்வேர்டுன்னு போகும், ஃபங்க்ஷனில் கால் ஆகும். இதனுடைய டைப்பு பாஸ்வேர்ட்ரா அப்படின்னு வரும். ஸோ இஃப் கண்டிஷன் வராது, எல்ஸ் கண்டிஷனில் போய் பார்ப்போம். பாஸ்வேர்டுன்னு இருந்துச்சுன்னா அதனோட டைப்பை நான் என்னென்னு மாற்றிடுறேன்னா டெக்ஸ்டாக மாற்றிடுறேன். அவ்வளோதான், திரும்ப போகும். ஓகே, இது பெரிய மலைக்கிற விஷயம்னா கிடையாது. ஓகேங்களா? பட் இது நமக்கு இப்போ தேவையே கிடையாதுங்கிற இப்போ இது தேவையே கிடையாது. ஓகேங்களா? சரி, முடிஞ்சு போச்சு. இந்த பாஸ்வேர்டு இது முடிஞ்சு போச்சு. டாட்டா வரதான் பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் ஃபைல், உன்னுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறது. உன்னுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது. ஃபைல் டைப்பு இதுக்கு பிளேஸ் ஹோல்டரே தேவை கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றத பாருங்க. இன்புட் டைப் ஃபைல், ஃபைல் அப்படின்னா சூஸ் எ ஃபைல் அப்படின்னு வந்துச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இதுக்கு ரீடைரக்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு எந்த இமேஜோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதை தான் எடுக்கிறேன் அப்படின்னா இது இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம பசங்க நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, ஆனால் நான் என்ன இமேஜ் சூஸ் பண்ணணும், அதனுடைய ப்ரிவியூ வரணும் அப்படின்னா அகைன் ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இன்புட் டைப் ஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி விஷயத்த கொடுக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இதை சூஸ் பண்ணும்போதே எனக்கு இமேஜ் மட்டும்தான் வேணும், இது மட்டும்தான் வேணும் அப்படின்றத இதில் அப்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். பட் அது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போதே ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி எப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்டர் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு HTML என்னென்ன எலமெண்ட்ஸை கொடுக்குது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் 3 லெட்டர் தான் இருக்கணும், 4 லெட்டர் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது நம்ம பார்ப்போம். இன்னும் 2 months இருக்குது, பட் சொல்கிறேன். ஓகேவா? இது ஃபைல் டைப். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஏரியா பார்த்து. ஓகே, ரேடியஸ் செக் பாக்ஸே பார்த்து. ரேடியோட வந்துட்டு ஜெண்டர், இன்புட் டைப் ரேடியோ, லேபிள் வந்து மெயில், டிரான்ஸ்ஜெண்டர். இப்போ நம்ம 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணணும். இது வந்து 3 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். மேல், அப்படி இல்லைன்னா ஃபீமேல், இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேவா? இது ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ற மாதிரி வரணும். அதுதான் ரேடியோ ஆப்ஷன். ஓகேங்களா? இது என்னடா இது செலக்ட் பண்ணா 3மே வருது அப்படின்னா, நம்ம மூணுமே இன்புட் டைப் ரேடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணி சொல்லியிருக்குமே தவிர்த்து இது 3மே எதுக்காக நம்ம வாங்குறோன்றத சொல்லலை. ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம இந்த 3மே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வருது அப்படின்றத நம்ம சிஸ்டத்துக்கு சொல்லணும். ஏன்னா இப்போ இன்புட் டைப் ஃபைல் அப்படின்னா ஃபைல் டைப் கொடுக்க போகுது, இன்னொரு ஃபைல் அப்படின்னா இன்னொரு விஷயத்த கொடுக்க போகுது. ஓகேவா? பட் இந்த 3மே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வருது. என்ன விஷயம் அப்படின்னா, ரிஜிஸ்டர் பண்ற யூசர் என்ன ஜெண்டர் அப்படின்றது கேட்க வருது. அப்ப நம்ம இதுக்கு காமனா என்ன செய்யலாம் அப்படின்னா, நேம் ஆர் ஐடி வைக்கலாம். நேம் பாத்தீங்க அப்படின்னா நேம் வந்து ஜெண்டர். இப்ப 3த்துக்குமே ஒரே நேம் தான், ஜெண்டர். நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ரிஜிஸ்டர் பண்ற யூசர் என்ன ஜெண்டர்
அப்படின்னு கண்டுபிடிக்க வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சிஸ்டத்துக்கு சொல்றேன். வந்தவன் மேல், வந்தவன் ஃபீமேல், வந்தவன் டிரான்ஸ்ஜெண்டர், இப்படி அப்படின்றத நம்ம இந்த இடத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும். இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த 3 ஆப்ஷனும் எதுக்காக, நாளைக்கு இன்னொரு ஆப்ஷன் வருது அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அதுக்கு நீங்க நேம் இதை கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா என்னவா ஆயிடும் அப்படின்னா அவன் 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ற மாதிரி ஆயிடும். இதுல ஏதாவது ஒண்ணு அதுக்கப்புறம் இது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துலயும் நம்ம கரெக்டா இந்த ஆப்ஷனுமே எனக்கு எதுக்காக வருது அப்படின்னா ஜெண்டர் என்ன அப்படின்றத செக் பண்ணதான் வருது அப்படின்றத நம்ம தெளிவா சொல்லணும். இந்த ரேடியோக்கு மட்டும் நேமை வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லணும். சொல்லலைன்னா பிரச்சனை தான். ஓகேவா? சரி, ஓகே. இது முடிஞ்சு போச்சு ரேடியோ. இதே மாதிரி தான் செக் பாக்ஸும் இருக்கும். இதே மாதிரி தான் செக் பாக்ஸும் இருக்கும். என்ன அப்படின்னா languages, PHP, C, C++, JavaScript. இந்த இடத்துல இது தேவை கிடையாது. ஏன் தேவை கிடையாது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இதனுடைய டைப் செக் பாக்ஸ் அப்படின்னு வைக்கணும். இப்ப செக் பாக்ஸ் அப்படின்னா நார்மலா என்னன்னா எனக்கு PHP தெரிஞ்சிருக்கலாம், C தெரிஞ்சிருக்கலாம், C++ தெரிஞ்சிருக்கலாம், JS தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இது 2 மட்டும் தெரிஞ்சிருக்கலாம், ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? எய்தர் நீங்க எல்லாமே செலக்ட் பண்ணலாம், இல்ல எதுவுமே செலக்ட் பண்ணாம இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல நான் கண்டிப்பா யூசர் வந்து ஒரு லாங்குவேஜும் செலக்ட் பண்ணி இருக்கணும், அவனை போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படின்றது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? பட் எலமெண்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எலமெண்ட்ல நீங்க 4த்துல ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணணும். 4மே செலக்ட் பண்ணா அது செக் பாக்ஸ். ஓகேவா? அததான் இது சொல்லுது. செக் பாக்ஸ் அப்படின்னா நீங்க செக் பண்ணிக்கலாம், இது 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 அப்படின்னு. இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும் அப்படின்னா நீங்க இதை பண்ணிக்கலாம். உங்களுடைய இஷ்டம். நீங்க கொடுக்காம கூட எனக்கு எந்த லாங்குவேஜுமே தெரியாதுன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ரேடியோக்கும் செக் பாக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஹலோ ப்ரோ, இப்போ இங்க நேம் கொடுத்து லாங்குவேஜ் கொடுத்தோம் அப்படின்னா ரேடியோ பட்டர் ஃபங்க்ஷன் புரியல ஸ்லோவா இருக்கு ப்ரோ. இங்க அங்க நீங்க ரேடியோ பட்டர் யூஸ் பண்ண மாதிரி நேம் கொடுத்து லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எதிரார் யூஸ் பண்ண முடியும். நான் என்ன விஷயத்துக்காக இங்க நேமை நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னு நான் சொன்னேன்னா இந்த விஷயம் நீங்க சொல்லலைன்னா இது எதுக்குமே தெரியாது என்ன எலமெண்ட் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? இப்ப நீங்க இது எதுவுமே சொல்லல அப்படின்னா இது என்னவா மாறிடும் அப்படின்னா இது எல்லாமே தனித்தனி எலமெண்டா மாறிடும். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், அதர்ஸ் அப்படின்றது மாறிடும். நம்மளுடைய கோல் என்ன அப்படின்னா இந்த 4த்துல ஏதாவது ஒண்ணு அவனை செலக்ட் பண்ண வைக்கணும். 4மே போய் செலக்ட் பண்ணக்கூடாது. யூசர் வந்து மேலு ஃபீமேலு அப்படின்னு சொல்லிட்டு 4மே தான் செலக்ட் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு தான் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மட்டும் ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஏன்னா நம்ம சொல்லவே இல்லை. நம்ம டேட்டா வாங்கும்போது எப்படி நான் வாங்கினா கண்டிப்பா இந்த இடத்துலயும் ஒரு நேம்னு ஒண்ணு வைப்போம். நேமு, லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே மாதிரி ஒண்ணு வாங்குவோம். பட் ஆனா எனக்கு அதை இப்ப சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இதனுடைய விஷயம் என்னன்னா 4மே செலக்ட் பண்ணலாம், 4த்தையுமே செலக்ட் பண்ணாமலே இருக்கலாம், 2மே இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் இதுல அந்த மாதிரி சொல்லி கொடுக்க முடியாது. நீங்க இதை செலக்ட் பண்ணா இதையும் செலக்ட் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி தான் காட்டணும் எனக்கு. இல்ல இங்கேயும் செலக்ட் ஆயிட்டு இங்கேயும் செலக்ட் ஆயிட்டு காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயமே ரேடியோ அப்படின்றது என்னன்னா ஏதாவது ஒரே ஒரு பாட்காஸ்ட் மட்டும்தான் ரன் ஆகும். 106.4னா 106.4 மட்டும்தான் ஓடும். ஓகே, 98.4 நீங்க கிளிக் பண்ண உடனே 106.4 ஆஃப் ஆயிட்டு தான் போகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இதுக்கு மட்டும் நேமை ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. இப்ப லாங்குவேஜ் நேம் லாங்குவேஜஸ் கொடுத்தோம்னா இங்க நான் காது கிட்ட சிஸ்டத்தை வச்சிருக்கேன் ப்ரோ. சத்தியமா கேட்கல. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இல்ல ப்ரோ, இப்ப நம்ம ஜெண்டர் ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண மாதிரி செக் பாக்ஸ்க்கும் நம்ம நேம் கொடுத்து லாங்குவேஜஸ் கொடுத்தோம்னா
அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகுமா? ஒரு சிங்கிள் ஆப்ஷன் தான். கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓகே, அதுதான் கேக்குறேன் நான். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இதுக்கு நீங்க கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகுன்ற. எலமெண்ட்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா? எனக்கு கரெக்டா ஒர்க் ஆகுது. இந்த இடத்துல இப்ப எப்படி இருக்கு? ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு, அதர்ஸ், இப்படி ஏதாவது ஒண்ணுதான் செலக்ட் பண்ற மாதிரி. சரிங்களா? சரி, இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, இல்லப்பா நேம்னா தேவையில்லப்பா, நீ மாட்டும் போட்டு நீ மாட்டும் போய் பேர் வச்சுட்டு ராசா கிளி வண்ண ரோஜான்னு பேர் வச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் எதுவுமே எதுக்காக இருக்குன்னே தெரியாம இருக்கு, தனித்தனியா இருக்கு. இதை எல்லாத்தையுமே நீங்க குரூப் பை பண்ணணும். என்ன குரூப் பை பண்ணணும் அப்படின்னா, ராசாக்களா நீங்க 4 பேரும் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு யூசருடைய ஜெண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் கிட்ட நம்ம போய் சொல்லணும். சொன்னா மட்டும்தான் அது அவேர் ஆயிக்கும். ஓகே, வி சப்போஸ் டு டூ அப்படின்ற மாதிரி அது வேலையை அது காட்டும். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. ஓகே, இப்போ செக் பாக்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் செலக்ட். ஓகேங்களா? சரி, இந்த செலக்ட் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்றத முதல்ல சொல்லு. எங்க இதுல கண்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்க நான் டெக்ஸ்ட் ஃபீல்டு வைக்கிறேன். இப்போ கண்ட்ரி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நார்மலா என்ன டைப் பண்ணுவோம்? நான் வந்து இப்படி டைப் பண்ணுவேன், இந்தியா. ஓகேவா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஎன், ஒரு சில பேர் இன்னும் இதுவா போயிட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு பேக் எண்ட்ல போயிட்டு நான் சொல்றேன் இந்தியான்னு இருக்கிற எல்லா யூசர்ஸையும் எடு அப்படின்ட்டு. எனக்கு பேக் எண்ட்ல என்னென்னமா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மாதிரி 4 மாடல்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ எது இதுல இந்தியா நான் எடுத்துக்கிறது? ஓகேவா? ஸோ யூசரை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொடுக்கறதுக்கு பதிலாக செலக்ட் ஆப்ஷனா கொடுக்கணும். என்ன செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னா, செலக்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. செலக்ட்ல ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் கொடுக்க போறேன் அப்படின்னா இந்தியா. ஓகேங்களா? அதை ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ அப்படின்னு கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்தாலும் இந்தியானா ஐஎன்டி மட்டும்தான் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா யூசர்ஸையும் எடுனா ஒன்று தான் டிபியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஐஎன்டி, ஏயுஎஸ், ஆப்கானிஸ்தான், யூஎஸ்ஏ இப்படி தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்தியான்னு யார் வராங்களோ அவங்க இதை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அவன் போய் இதுவே டெக்ஸ்ட் பாக்ஸாக கொடுத்தா அவன் இஷ்டத்துக்கும் கொடுப்பான். ஒரு சில பேர் டெஸ்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பானு வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா தானே எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இந்த தலைவலியே தேவை கிடையாது. பெட்டர் ஆஃப் அவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா செலக்ட்ல இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுத்துடலாம். அதுதான் செலக்ட் ஆப்ஷன். செலக்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துடலாம். இதுல இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, ஆனால் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா செலக்ட் கண்ட்ரின்னு வரணும்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு கோடு போட்டு புள்ளி வச்சு கோலம் போட்டுடலாம். செலக்ட் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அப்படின்னு. ஓகேவா? இதுதான் செலக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஓகே, டெக்ஸ்ட் ஏரியா. ஓகே, திரும்பவும் அதே மாதிரி தான் ஒரு சினாரியோ. இந்த சினாரியோட என்ன அப்படின்னா இன்புட் டைப் டெக்ஸ்டே போதுமே, எதுக்காக இந்த டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்க.
அட்ரஸ் அட்ரஸ் அப்படின்னு கேட்குறேன். என்டர் யுவர் அட்ரஸ். என்னுடைய அட்ரஸ் அடிக்கிறேன். நம்பர் 1 பூமாலை வரிஷ்டா 60 பிளாக் மேடவாக்கம். 1 கொடுத்தனா 2 கொடுத்தனா? 1 தான் கொடுத்தேன். 1 இல்லை 2. எந்த இடத்துல 60 கொடுத்தனா? ஸோ எனக்கு வந்து இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இவ்வளோ இதை வந்து நான் ஒரே இடத்துல நான் இங்கே பாருங்க ரயில் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு. ஸ்டேட்டஸ் சொல்ற மாதிரி இவ்வளோ பெருசு போயிட்டே இருக்கு. ஸோ பெட்டர் யூசருக்கு இந்த மாதிரி இன்கன்வீனியன்டான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆல்டர்னேட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்ப நீங்க அந்த விஷயத்த டைப் பண்ணிக்கலாம். நம்பர் 1 பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட் பூமாலை மேடவாக்கம். என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம், எனக்கு இங்கே இருக்கும். ஆனால் வரும்போது ஆனால் இது சின்னதாக வருது அப்படின்னா இந்த பாக்ஸோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் இதுதான். பண்ணுறதா இருந்தால் நம்ம சிஎஸ்எஸ்ல இதனுடைய இதை பெருசு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு ரோ, இது எல்லாமே ரோ, இந்த சைடு இருக்கிறது காலம். ரோ காலம்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? தெரியும் ப்ரோ. இது ரோ. காலம்னா இதுதான் காலம். போன காலம் இருந்தாலும் காலம் இதுதான். இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த இடத்துல ரோஸ் அண்ட் காலம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வந்து எத்தனை வரணும் அப்படின்னா ஒரு 10 ரோ வச்சுக்கிறேன். காலம் வந்து 25 வச்சுக்கிறேன். பெருசா வந்துச்சா ரோஸ் அண்ட் காலம்? இப்போ நீங்க இந்த இடத்துலயே அட்ரஸை தாராளமா கொடுத்துக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வாங்கின இன்புட் டைப் எல்லாத்தையும் இங்கே நான் போய் கொடுக்குறேன். டெஸ்ட் மெயிலு, ஃபோன் நம்பர் இதுதான், பாஸ்வேர்டு இதுதான், சூஸ் ஃபைலு ஒன்று கொடுத்துக்கிறேன். மெயிலு பிஹெச்டி தெரியும், ஜேஎஸ் தெரியும், இந்தியா தான், மேடவாக்கம் தான், சென்னை, இப்படி கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே போயிடுமானா கிடையாது. இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை போட்டு ஒரு அமுக்கும், அதுதான் இந்த டேட்டாவை எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம கிட்ட 2 விதமான இன்புட் டைப் இருக்கு. இன்புட் டைப் சப்மிட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்புட் டைப் சப்மிட் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டா சப்மிட் ஆயிடும். இன்னொன்று பட்டன் ஒன்று இருக்கு. பட்டன்ல வேல்யூ வந்து வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம தான் வேல்யூவை செட் பண்ணணும். டெஸ்ட். சரி, எதுக்கு இந்த 2 விதமான பட்டன் இருக்கு அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.